லார்சன் அண்ட் டோப்ரோ லிமிடெட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் இடையே தகவல் தரவு, மின்னணு உற்பத்தி, கப்பல் கட்டுமான தொழிற்சாலை விரிவாக்கம் என 3 திட்டங்கள் மேற்கொள்வதற்கு முதல்வர் விஜய் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் உறுதியளிக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் 8,200 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதல்வராக விஜய் பதவியேற்ற பிறகு தொழில்துறையில் கையெழுத்தாகும் முதல் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறந்த நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதல்வர் விஜய். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கல்வியாண்டின் முதல் நாளை புதிய நம்பிக்கையோடு தொடங்கும் என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். கல்விதான் உங்கள் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும் சக்தி. உயரிய கனவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதற்கேற்ப கடினமாக உடையுங்கள். பள்ளிக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கட்டும். மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும் என தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியின் இயக்குநர் காமகோடி மற்றும் ஐஐடி பேராசிரியர் குழுவினர் இன்று தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். தவிக அரசு பதவியேற்றதிலிருந்து அதிகாரிகள் பணியிட மாற்றம் தொடர்ந்து நடந்து வருகிறது. அந்த வகையில் ஐஜி, டிஐஜி ரேங்கில் உள்ள 7 அதிகாரிகளை மாற்றுப் பணியிடங்களில் நியமித்து உத்தரவிட்டிருக்கிறது தமிழக அரசு. தமிழக சிறைத்துறை டிஜிபியாக புதிதாக பதவியேற்றுள்ள சந்தீப் ராய் ரத்தூர் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து பேசினார். போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க தவிக அரசு என்ன செய்திருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி. அவர் பேசுகையில், டாஸ்மாக் விவகாரத்தில் தவிக அரசு என்ன கட்டுப்படுத்திவிட்டது? நாங்கள் ஆட்சியில் இருந்த போது இத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுத்தோம், அபராதம் வசூலித்திருக்கிறோம் என்றெல்லாம் நாங்கள் சொன்னோம். அப்போதெல்லாம் அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக அவதூறான கருத்துக்களை சொல்லி வண்டி மேல் ஏறி பாட்டெல்லாம் பாடினார். இப்போது டாஸ்மாகில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக என்ன மாற்றம் வந்துவிட்டது? அப்போ பாட்டு பாடினீர்களே, இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் என மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்றார். மாமே சீரு, அண்ணன் சீரு, மகளிருக்கு 2,500 ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னது, நிதி கொடுக்குறேன்னு சொன்னது, இதுக்கெல்லாம் நீங்கள் கால அவகாசங்கள் கேட்கலாம். சட்டம் ஒழுங்குக்கு ஒரு அரசாங்கம் கால அவகாசம்ங்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? முதல்ல சூலூரில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு, அதை நீங்கள் மனதார ஏற்றுக்கிறீங்களா? வேற நீங்கள் கொடுத்த மற்ற வாக்குறுதிகளுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் கால அவகாசம் கொடுங்க, நீங்கள் ஒயிட் பேப்பர் போடுறேன்னு சொல்லுங்க, நிதிநிலை சொல்லுங்க, அது கால அவகாசம் கேட்பதுங்கிறது ஒரு அரசாங்கம் உட்கார்ந்துருக்கு கேட்கறாங்கிறத நம்ம சொல்றோம். ஆனா சட்டம் ஒழுங்குக்கு ஒரு அரசாங்கம் ஏறத்தாழ 20 நாட்களை கடந்து இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் என்பது இந்த அரசு மக்களிடத்தில் வாக்குகளை பெற்ற பொழுது சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இந்த அரசு மக்களுடைய நன்மதிப்பை இழந்திருக்கிறது. எந்த இடங்கள்லையும் குறிப்பாக எந்த வேட்பாளர்களும் நீங்க கோயம்புத்தூர்ல சொல்லுங்க, 10 தொகுதியில நின்ற வேட்பாளர்கள் எத்தனை வேட்பாளர்கள் அந்த தொகுதி முழுவதும் சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார்கள்? நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாரும் கூட. எங்க கட்சி வேட்பாளர்கள் நின்னாங்க, எங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நின்னாங்க, அதிமுக கூட வேட்பாளர் நின்னாங்க. அவங்களுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தையும் உங்களுக்கு வந்த சுற்றுப்பயணம் எல்லாம் வந்திருக்கும். அந்த புதிய கட்சியில நின்ற சுற்றுப்பயணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக மக்களிடத்தில் அவர்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக கொண்டு சேர்க்காமல் ரீல்ஸ் மூலமாக வந்த ஆட்சி இந்த தவிக ஆட்சி. அரசு அமைந்த பிறகும் அதையே முயற்சி எடுக்கின்றார்கள். சென்னை மின் வாரியத்தின் தலைமையகத்தில் டெண்டர் மற்றும் ஒப்பந்தங்கள் தொடர்பான தரவுகள் இருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் மாயமானது தெரிய வந்துள்ளது. சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் யார் எடுத்தார்கள், எப்போது எடுத்தார்கள் என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. இது தொடர்பாக போலீஸ் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை விசாரணையின் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கடந்த மாதம் நம்மளுடைய டிஎன்இபி அலுவலகத்தில், தலைமை அலுவலகத்தில் ஒரு பல ஹார்ட் டிஸ்க்கள் காணாமல் போனதாக போன மாதம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற விஜிலன்ஸில் முதல் கட்டமாக அலுவல் ரீதியாக அவங்கெல்லாம் விசாரணை செய்துவிட்டு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டு இதுவரை காவல்துறை அவங்களுடைய விசாரணையை ஒரு சில பேரை செக்யூர் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சில பேரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுருந்தாங்க. ஸோ இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்ன மாதிரியான இன்டென்ஷனோடு இதெல்லாம் திருடப்பட்டுச்சு, எதனாலன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கப்ப நான் எது பேசினாலும் அது சரியா இருக்காது. ஸோ விசாரணை முடிந்த பிறகு கண்டிப்பாக காவல்துறை சார்பாக இது முழுமையான அறிக்கை தெரிவிக்கப்படும்.
கண்டிப்பாக வந்து ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் நம்ம செக்யூர் பண்ண சொல்லியிருக்கோம். எல்லாமே பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் நம்ம உத்தரவிடப்பட்டுள்ளது. அது இல்லாமல் இதுமான கணினியில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எல்லா டேட்டாவையும் நம்ம வந்து பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். மற்ற என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையும் பேக்கப் எடுக்க சொல்லணும். கடந்த 5 வருடத்தில் இருக்கிற அனைத்து டெண்டர் சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன டேட்டா கணினியில் இருக்குது, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி சம்மந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது, அது இல்லாமல் கோல் பர்ச்சேஸ் சம்மந்தமான என்னென்ன டேட்டா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பேக்கப் எடுக்கும் வேலைகளை சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சில நாட்கள் அனைத்தையும் வேலிடேட் பண்ணி அனைத்தையும் பேக்கப் எடுக்கிற வேலைகள் இருக்குது. ஸோ மொத்தம் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் வேலைகள் இருக்காங்க. நிறைய தனியார் நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய தெர்மலில் எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் வேலைகள் எடுத்து செய்துட்டு வராங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட டேட்டா மற்றும் கோல் டெண்டரு, கோல் சம்மந்தமான அனைத்து பர்ச்சேசஸ், அது சம்மந்தமான அனைத்து டேட்டா, அது இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வந்து சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. சிபிஐலையும் வழக்கு தொடுத்துட்டாங்க. அது அனைத்தும் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ நமக்கு நிறைய நடவடிக்கைகளும் ஒரு சில நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க கடந்த மாதம். ஸோ அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு இது மாதிரியான ஒரு சில வேலைகள் நடந்திருக்கும் என்ற சந்தேகமும் ஏற்படுது. ஸோ அதனால் அனைத்தையும் காவல்துறை விசாரிச்சுட்டு வர்றாங்க. விசாரணை முடிவில் அவங்க தெரிவிப்பாங்க. பட் என்னென்ன சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சென்சிட்டிவ் டேட்டா இருக்குது, கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய டெண்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து இப்போ இதில் சோலாரில் என்னென்ன மாதிரியான லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணி என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ டெண்டர்லாம் கூட க்ரீனில் சோலாரில் என்னென்ன அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இது சம்மந்தமான அனைத்து டேட்டாவையும் நம்ம வந்து பேக்கப் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் ரீவேலிடேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். அதை அங்கே இருக்கிற அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது விசாரணை முடிந்த பிறகு என்னென்ன மாதிரியான எந்த எண்ணத்தில் இது திருடப்பட்டதுன்னு சொல்லிட்டு காவல்துறை மூலமாக தெரிவிக்கப்படும். இல்லை, அது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு சில ஹார்ட் டிஸ்க் எல்லாமே திருடப்பட்டிருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச பிறகு நாங்கள் தகவல் இப்போ சொன்னால் அது பொருத்தமாக இன்னும் நிறைய விசாரிச்சுட்டு வரோம். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பழைய லெகசி சிஸ்டம்ஸ் இருக்கு, பழைய டேட்டா இருக்கு, பழைய சர்வர் இருக்கு. அனைத்தையும் கணக்கெடும் பணிகள் நடந்துட்டு வருது. எல்லாம் எடுக்கட்டும். நம்பர்ஸ் எதுவும் நம்ம சொல்ல விரும்பல. உங்களுக்கே தெரியும் இந்த ஈபில வந்து நிறைய கேசஸ் இருக்கு, ஈடி சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எடுத்துக்காங்க. இதுக்கு என்ன பின்புறம் இருக்கும்? இல்ல, அதை தான் விசாரிச்சுட்டு வராங்க. எதனால இது இல்லை அதெல்லாம் விசாரிச்சுட்டு வரோம். ஏன்னா அந்த ஹெட் ஆஃபீஸில் நிறைய இடத்துல ஒவ்வொரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் சம்மந்தமான கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸில் நிறைய முறைகள் நடந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிச்சுட்டும் வர்றோம். ஸோ ஒவ்வொன்றும் நாங்கள் தனித்தனியாக விசாரிச்சுட்டு வரோம். ஸோ அனைத்து டேட்டாகளும் என்னென்னு சொல்லிட்டு என்னென்னலாம் நாங்கள் விசாரணைக்கு கடந்த 1 மாதமாக விசாரிச்சுட்டு வரோமோ அது சம்மந்தப்பட்ட டேட்டாக்கள்லாம் இருக்கா, பேக்கப் எடுக்கணும்னு சொல்லி பேக்கப் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதையும் எடுத்துட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு வரோம். இல்லை, யாரும் எந்த ஒரு சில நபர்கள் வந்து எந்த அரசையோ இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்களையோ மிரட்டிலாம் பார்க்க முடியாது. சரியா? யார் தவறான நபர்களோ இப்போ இந்த மாதிரியான நபர்கள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறது தான் அரசோட இது. எந்த தனிநபரும் யாரும் வந்து அரசையோ அரசு சார்ந்த நிறுவனத்தையும் மிரட்டி பார்க்க முடியாது. யாரும் அரசு சார்ந்த நிறுவனத்தை ஹேண்டிலும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு அரசோடைய நிறுவனம், அரசு சார்ந்த மக்களுக்கான நிறுவனம். இது எந்த தனிநபர் ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாலும், எந்த தனிநபர் இதில் உள்ள பூந்து எதுவும் செய்யணும்னு நினைச்சாலும் கடுமையான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்பது முதலமைச்சர் யார் யார் எதனால் திருடப்பட்டுச்சு, கண்டிப்பா எதனால் திருடப்பட்டுச்சு, அந்த இன்டென்ஷன் என்ன, யார் திருடினாலும் முழுமையான விசாரணை வந்து காவல்துறை முடக்கி விட்டுலாம். நிறைய பேர் வேற ஒரு ஊர்களில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. விசாரணை முடிந்த பிறகு அதை பத்தி தெளிவாக சொன்னால்தான். மேலும் முந்தைய திமுக ஆட்சியில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது 8 லட்சம் மதிப்பிலான டிரான்ஸ்பார்மர்களை 13 லட்சம் கொடுத்து வாங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக டெண்டர் விதிமுறைகளில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கடந்த 2 வாரங்களாக செயல்பட்டு வருகிறோம் என்றார். சென்னை கிண்டியில் நடந்த கூட்டத்தில் தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அரசின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், திருச்சி கிழக்கு தொகுதி கூட்டத்தில் முதல்வர் விஜய் பேசிய கருத்துகளுக்கு பதிலடி கொடுத்தார். குறிப்பாக தாவேகவின் வெற்றி விஜய் மீதா,
கவர்ச்சியால் வந்த வெற்றி என்ற திமுகவினர் விமர்சிப்பதாக பேசியிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள உதயநிதி ஸ்டாலின், கவர்ச்சி இல்லாமல் வேறு எதனால் ஜெயித்தீர்கள் என்று சொல்லுங்கள். கலைஞர் போல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஜெயிலுக்கு போய் ஜெயித்தீர்களா? தலைவர் மு.க. ஸ்டாலின் போல மிசாவில் சிறைக்கு சென்று ஜெயித்தீர்களா? மாநில உரிமைகள் பற்றி குரல் கொடுத்தீர்களா? தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்தித்து கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்டீர்களா? உங்கள் வேட்பாளர்கள் யார் என்பதாவது உங்களுக்கு தெரியுமா? இது எதையுமே செய்யாமல் வெற்றி பெற்றதால் தான் இதை கவர்ச்சியால் பெற்ற வெற்றி என்றார் உதயநிதி. அவருக்கு கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு, சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கிறீங்களா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறீங்களா? பின்ன வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? எல்லாத்தையும் விடுங்க. தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திச்சு உங்க கொள்கை என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இதைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கவர்ச்சி அரசியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. தாவேகவில் யார் யாரெல்லாம் எம்எல்ஏக்கள் என்றே முதல்வர் விஜய்க்கு தெரியாது என்றும் அமைச்சர்களின் பின்னணி குறித்தும் விமர்சித்து பேசினார் உதயநிதி ஸ்டாலின். இன்னொன்னு தெரியுமா? இது 108 தொகுதிகள்ல சில தொகுதிகளை தவிர கிட்டத்தட்ட ஒரு 106 தொகுதிகள்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. சவால் வர்றேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள் செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்ல. பொதுமக்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. நிருபர்கள் போய் கேட்கிறாங்க அவங்க கிட்ட, ஏன் வந்து இப்போ சாலை மறியல் பண்றீங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்து கோரிக்கை வைக்க வேண்டியதான்னு. அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு சத்தியமா யாரும் எங்க சட்டமன்ற உறுப்பினரே தெரியாதுங்க, தெரிஞ்சதானங்க போய் அவங்க வீட்டுல போய் நாங்க கேட்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுதான் இந்த சோஃபா மாடல் அரசனுடைய லட்சணம். ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல, எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, உண்மையாவே நடந்தது. தொலைக்காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இப்ப அவங்க வேட்பாளர் அறிவிச்சதெல்லாம் யாரு தெரியுமா? ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அமைச்சர் ஆயிருக்கவங்க யாரு தெரியுமா? போதைப் பொருள் வித்தவர், கஞ்சா வித்தவர், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவர், சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவர், புது சினிமாவை திருட்டு விசைடி வித்தவர், ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவர், RSS சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவர், வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அழிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. திருச்சி மாவட்டத்திற்கு சென்ற முதல்வர் விஜய் ஒரு திட்டத்தை கூட அறிவிக்கவில்லை. இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு மட்டுமே விஜய் சென்றிருக்கிறார் என்றார் உதயநிதி. தொடர்ந்து உதயநிதி பேசும்போது தாவேகாவோடு கூட்டணிக்கு சென்ற காங்கிரஸ் கட்சியை துரோகிகள் என்றும் குறிப்பிட்டார். முக்கியமா தேர்தல் முடிவுகள் முழுசா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கம் துரோக கூட்டம் நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி
வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கெட்ட கூட்டம். திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான், மறக்க கூடாது. மாநிலங்களவை தேர்தலில் தாவேக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என அறிவித்திருந்தார் முதல்வர் விஜய். காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியில் அதிக இடங்களில் ஆட்சியில் பங்கு உள்ளிட்டவைகளை காங்கிரஸ் வலியுறுத்த வேண்டும் என்று பொதுவெளியில் பேசத் தொடங்கியவர் பிரவீன் சக்கரவர்த்தி. திமுக ஒத்துழைக்காத பட்சத்தில் தாவேகாவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று இவர் வலியுறுத்தியிருந்தார். முதல்வர் பதவியேற்ற விழாவில் மை டியர் ஃப்ரெண்ட் பிரவீன் சக்கரவர்த்தி என முதல்வர் விஜய் அழைத்ததும் குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணியில் தனிச்சின்னத்தில் போட்டியிடாதது வருத்தமளிப்பதாக பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் மதிமுக எம்பி துரை வைகோ. இதனால் மதிமுகவும் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறதா என்ற விவாதங்கள் எழுந்த நிலையில் முதல்வர் விஜயை நேரில் சந்தித்தார் துரை வைகோ. இந்த சந்திப்பின் போது திருச்சிக்கு மெட்ரோ ரயில் சேவை, திருச்சியை 2ஆம் தலைநகரமாக அறிவிப்பது உட்பட திருச்சி மாவட்டம் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியதாக துரை வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை, கோவை, திருச்சி உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 62 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்டுள்ளது. திருவள்ளூர் இணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 2.10 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை விருகம்பாக்கம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 1.70 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்த 3 ஆவண எழுத்தர்களிடமிருந்து கணக்கில் வராத 1.20 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்தது லஞ்ச பணம் என்பது உறுதி செய்யப்பட்டால் 3 பேரின் ஆவண எழுத்தர் உரிமம் ரத்து செய்யப்படும் என போலீசார் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் வல்லத்தில் 30,120 ரூபாய், துறையூரில் 30,000, திருவெரும்பூரில் 52,000, பெரம்பலூரில் 13,500, குளித்தலையில் 90,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூரில் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலக வளாகத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்திலும் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஜூன் 8ஆம் தேதி டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் நடக்கவிருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்காது என்றும் அக்கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கூட்டணி தொடங்கியதிலிருந்து அக்கூட்டணியின் மைய சக்தியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கியது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் நாட்டு மக்களுக்கான முக்கிய பிரச்சினைகளில் முதன்மை குரல் எழுப்பி வந்தார். இது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் அக்கட்சிகளின் தலைவர்களும் நன்கு அறிவார்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் கழக தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் வருகின்ற ஜூன் 8ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில், அதாவது காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்காது. அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சினைகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் குரல் கொடுக்கும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 2 பள்ளிகளில் கட்டட திறப்பு நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர், தாவேகாவின் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த விழாவில் விளக்கேற்றும் போது நிகழ்வின் போது முதலில் விளக்கேற்றிய மேயர் பிரியா, எம்எல்ஏ பல்லவிக்கு மெழுகுவர்த்தியை கொடுக்காமல் புறக்கணித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேயர் பிரியா தன்னை திட்டமிட்டே புறக்கணிக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டதாக எம்எல்ஏ பல்லவி குற்றம் சாட்டியுள்ளார். புறக்கணிக்கும் நோக்கம் ஏதும் இல்லை என்றும் புரோட்டோகால் படிதான் செயல்பட்டதாக மேயர் பிரியா அதற்கு பதிலளித்துள்ளார். அவங்களோட மோட்டிவ் என்னன்னா என்னை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் வந்தாங்க. குத்துவேலை ஏற்றும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல. தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் தாவேக அரசின் அலட்சியத்தால் மத்திய அரசிடம் சரண்டர் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசின் அலட்சியத்தால் நமது அரசு மருத்துவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பிடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு சரண்டர் செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளது. அரசு வழக்கறிஞர் முறையாக வாதங்களை எடுத்து வைக்காத காரணத்தால்
நமது அரசு மருத்துவர்களுக்கான வாய்ப்புகள் கை நழுவி போவது மட்டுமல்ல, நமது மாநில சுகாதார கட்டமைப்புக்கே இது பின்னடைவை ஏற்படுத்தும். அலட்சியம் காட்டாமல் உடனடி நடவடிக்கை எடுத்து இதனை தடுத்திட தமிழ்நாடு அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.